கன்னிராசிக்காரர்கள் கற்பூர புத்தி உள்ளவங்க. சூசகமா, சூட்சுமமா பேசுறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்காரர்கள இப்ப குரு பகவான் பார்க்குறார். ஏற்கனவே கன்னிராசிக்குள்ளார கேது உட்கார்ந்திருக்கிறார். அதன் மேல இந்த குரு பகவான் பார்வை படுறதுனால, ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு புத்தி கூர்மை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் இது. சின்ன வயசுல லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? நான் இப்படிலாம் ஆகணும், அப்படிலாம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நிறைவேறும். அதாவது நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடிய குரு பெயர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இது இருக்கும். கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் வித்தைக்காரங்க. வித்தைன்னா ஒரு நாசூக்கா போகிறவங்க, பெருந்தன்மையாக போகிறவங்க. ஏன்னா புதனுடைய ராசி. அந்த இடத்த வந்து சுக்கிரன் நீச்சமாகுது. பெரிய வந்து டிப் டாப்பாக பண்ணிட்டு தன்னை தானே புகுந்துட்டு இல்லாத ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ராசி கன்னி. ஆனால் அந்த கன்னி ராசிக்கு குரு பார்க்கும்போது என்னென்னா இன்னும் கள்ளங்கபடமாக ஆகிடுவார்.